வணக்கம். இன்றைக்கி நம்ம குயிக் ஸ்டடீஸ் லேர்னர்ஸில் 10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 3ல் அணிகள் மேட்ரிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோ காலம்ஸ். ஸோ இந்த ரோன்னா என்ன, காலம்னா என்ன நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக சுலபமாக போட முடியும். ஃபஸ்ட்டு ரோன்னா என்ன, காலம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது ரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் லைனில் வரும். இந்த காலம் அப்படிங்கிறது ஸ்டாண்டிங் லைன்ஸில் வரும். இந்த மாதிரி வரும். அதாவது இங்கே 4, இங்கே 2, 1 இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே ரோ. இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் 8, 9, 10ன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே என்னது, காலம். ஸோ இந்த ரோ காலமை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ரோனா நிறை, காலம்னா நிரல். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோ அப்படின்னா நீங்கள் என்ன வச்சுக்கணும், ஸ்லீப்பிங் லைன் நான் வச்சுக்கோங்க. அண்ட் காலம்னா ஸ்டாண்டிங் லைன்ன்றதை நான் வச்சுக்கோங்க. இது ஸ்டெப் 1. இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சம்மில் முக்கியமான ஒன்று ரோ காலம். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம் வாங்க. இப்போ ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே 2, 4, 1, 5ன்னு இருக்குது இல்லைங்களா. இதில் இந்த ஸ்லீப்பிங் லைன்ஸ், அதாவது இந்த 2, 4 அப்படிங்கிறதா என்னதுன்னா ரோ. ஓகேங்களா. அடுத்து இந்த 2, 1 அப்படிங்கிறது என்னென்னா காலம்ஸ். புரிஞ்சிச்சா. இந்த 2, 4 ரோ, இந்த 2, 1 காலம். ஸோ ஸ்லீப்பிங்கில் என்னென்னா ரோ, ஸ்டாண்டிங்கில் என்ன காலம். அடுத்து நம்ம பார்ட் 3, அதாவது 3வது பாயிண்ட். இந்த 3rd பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பார்த்திங்கன்னா இந்த டீன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டீக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றுன்னு அர்த்தம். டீக்கு மாற்று, அதாவது ரோல இருந்து காலத்தை நம்ம மாற்றணும். காலம்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஏ மட்டும் எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1, 4, 3, 2 இதனை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது இந்த காலமை ரோவாக மாற்றணும். புரிஞ்சிங்களா. இந்த காலம் என்னவாக இருக்குது, 1, 3 இருக்கா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, இந்த 3 இங்கே வரணும். இந்த காலமில் 4, 2 இருக்கா, 4 இங்கே வரும், 2 இங்கே வரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 மெத்தட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் சம் கொடுக்குறேன், போடுங்க. பி ஈக்குவல் டு 1, 7, 1, 6. இதை பி ட்ரான்ஸ்லேட் எனக்கு பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.